செய்த கடின உழைப்பு சோர்வடைய செய்த பிறகும் கடின உழைப்பை தொடர்வதன் பெயர்தான் விடாமுயற்சி. அறிவாளிகள் தோற்றிருப்பார்கள், திறமையுள்ளவர்கள் தோற்றிருப்பார்கள், பணக்காரர்கள் தோற்றிருப்பார்கள். ஆனால் விடாமுயற்சி உள்ளவர்கள் மட்டுமே வென்றிருப்பார்கள். வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். தேவை இருக்கும் வரை தேடல் இருப்பதைப் போல் வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி தேவை. முயற்சி செய். எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும். ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மை என்பது அழிவில்லாதது, மறக்க முடியாதது. வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சியுங்கள். சிறகொடிந்த பறவையாக இருந்தாலும் சிறகை விரித்து பறக்க முயற்சி செய்யாமல் இருப்பதில்லை. முயற்சி செய்து பார், நீயும் முயற்சி செய். போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வென்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். கடக்கப் போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள். சந்தித்த சவால்களையும் சோதனைகளையும் நினைத்து பாருங்கள். அனைத்து பயமும் உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களால் முடியும். வெற்றி உங்களுக்கே. உன் லட்சியத்தை நோக்கிய பாதையில் வேகத்தடைகள் இருக்கலாம். லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை வந்துவிடக் கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையுடன் பயணப்படு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை வை. வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள். எவர் பேசுவதையும் கேட்டுக்கொள், ஆனால் சிலரிடமே பேச்சு கொடு. எவர் துன்பத்தையும் தெரிந்து கொள், ஆனால் உன் கருத்தை கூறிவிடாதே. பிறர் தோற்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களை விட தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவனையே வெற்றி நேசிக்கிறது. நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நம் எண்ணங்கள்தான். நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே நம் நிலை இருக்கும். வாழ்க்கை என்பது கேள்வி விடை காண காண வினாக்கள் அலையலையாய் விபரீத விளையாட்டு விளையாடும். விடை காண்போர் மனிதர்கள். விடையையே வியப்பாக மாற்றுபவர்கள் விடாமுயற்சி கொண்ட சாதனையாளர்கள். முயற்சி செய். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு ஏற்ற வழியே தவிர பாதியில் விட்டு விட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. காற்றடித்தால் பறக்கும் காகிதம் போல காலம் வரும் வரை காத்திருந்து பறக்க கற்றுக்கொள். காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எப்படியாவது அதை தீர்க்கும் தன்னம்பிக்கை உனக்கிருந்தால் எப்போதும் சந்தோஷங்கள் மட்டுமல்ல, வெற்றியும் உன்னருகில் நிலைத்திருக்கும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவார். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும்.
உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். எத்தனையோ திறமையாளர்கள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு பலவீனத்திற்கு பலி கொடுத்து விட்டு போய்விடுகின்றனர். வாழ்க்கை யதார்த்தம். உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். தோற்று போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எப்போதும் காத்து கொண்டிருக்காதே. உனக்கு முதல் ஆறுதல் நீதான். இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் கடந்து போகாது, பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம். ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர்கள். ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப் போவதில்லை. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது. வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் எண்ணங்களை மாற்றுங்கள். தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை எப்போதுமே குறி சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல 1000 ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைக்குத்தான் சத்தம் அதிகம். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சன உண்மை. உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும். உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும். உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால், எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானதும் கூட. யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான், என் தன்னம்பிக்கை, என் தைரியம், என் திமிர், இதுதான் என் முழு நம்பிக்கை. உலகம் உனக்கானது. ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை. உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை. இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உன் வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும். மன்னிப்பு என்பது மரியாதை சார்ந்ததல்ல, மனிதாபிமானத்தை சார்ந்ததே. மன்னித்திடுங்கள், மறந்திடுங்கள், மாற்றத்தை விதைத்திடுங்கள். முயற்சி திருவினையாக்கும்.